போடுங்க போடுங்க கொஞ்சம் கொஞ்சம் சார் இங்கே பாருங்க. அடிவாழ்க எனும் வார்த்தைக்கு அமைவாக ஏகன் அநேகன் பலவிதமாக இந்த தெய்வத்தை நாங்கள் வணங்கிக் கொள்வோம். ஆனால் அவன் ஏகனாக இருக்கின்றான். எம்பெருமான் சிவனை போற்றி இந்த நிகழ்வை ஆரம்பிக்கும் முகமாக முதல் நிகழ்வாக மங்கள விளக்கேற்றும் நிகழ்வுக்கு உங்களை அன்போடு அழைப்பதுடன் பாடசாலையை தொடங்கும் முகமாக பல்வேறு வகையில் எனக்கு ஒத்துழைப்பு செய்த நண்பனும் காலி பிரதேசத்தில் பிறப்பிடமாகவும் தற்பொழுது மட்டக்களப்பில் வசிப்பிடமாகவும் வாழும் அன்பார்ந்த நண்பர் ஸ்ரீகிருஷ்ணா அவர்களை முதல் சுடரில் ஏற்றுமாறு அன்போடு அழைக்கின்றேன். மூன்றாவது தினமன்றே என்னுடன் தொடர்பு கொண்டு இந்த பாடசாலைக்காக பல்வேறு விதத்தில் எனக்கு உதவி செய்த எமது பிரதேசத்தின் பிரதேச சபை உறுப்பினர் மற்றும் பிரதேச சபை உப தவிசாளர் தம்பி கயாசீலன் அவர்களை இரண்டாவது சொல்லுமே அன்போடு ஏற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். எல்லாருமே சாப்பிடுமா சரியா? நல்லா சாப்பிடுங்க. பட்ட மாதிரி அடிக்கணுமா சரியா? எமது போரப்பட்டு பிரதேசத்தில் 35 கண்ணன் வித்தியாலயத்திலே சிறந்த ஒரு நிகழ்வாக மாணிக்கவாசகர் அறநெறி பாடசாலையின் அமைப்பாளர்களால் இன்று இந்த 3 பாடசாலைகளை இணைத்து மாணிக்கவாசகர் அறநெறி பாடசாலை என்கின்ற நாமத்துடன் இந்த புனித நாளிலே இன்று ஆரம்பமாகியிருக்கின்றது. ஆகவே அந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற எமது
பிரதேசத்தை சேர்ந்த எரிவிலே பிறந்து சிறந்த கல்வியை பெற்று மாங்காட்டில் திருமணம் முடித்து அங்கே சிறந்த குடும்பஸ்தராக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அது மட்டுமல்லாது மங்களூர் கண்ணை மகா வித்தியாலயத்தினுடைய அதிபராக இருக்கின்ற ஸ்ரீகிருஷ்ணன் ஐயா அவர்களை எமது பாடசாலை சார்பாகவும் சமூகம் சார்பாகவும் வருக என வரவேற்பதோடு அடுத்ததாக சமூக மேம்பாட்டு ஊடகவியலாளர் மேனகன் ஐயா அவர்களையும் இந்த நிகழ்வுக்காக வருக என வரவேற்றுக் கொண்டு எமது போலரைப்பற்று பிரதேச உதவி தவிசாளர் கைசிலன் ஐயா அவர்களையும் வருக என இன்முகத்துடன் வரவேற்பதோடு மற்றும் எமது 35 காலன் பாடசாலை அதிபர் தேரன் அவர்களையும் வருக என வரவேற்றுக் கொண்டு விளாந்தோட்ட உதவி அதிபர் கணச பிள்ளை அவர்களையும் வருக என வரவேற்றுக் கொண்டு எமது 35 காலன் ஸ்கூல் பேருமராசா அவர்களையும் அன்புடன் வரவேற்றுக் கொண்டு இந்த நிகழ்வு தொடர்பாக சிறு உரையாற்றி செல்லாமல் நினைக்கின்றேன். நான் அதிபராக இருந்து கொண்டிருக்கின்றேன். நான் கடந்த காலத்தில் காக்காச்சோட்டை விஷ்ணு வித்தியாலயத்தில் அதிபராக உதவி அதிபராக ஆசிரியராக 12 வருடங்கள் கடமையாற்றிருந்தேன். அந்த பாடசாலையில் நானும் எனது அதிபரும் எனது இணைந்த 2 ஆசிரியர்களும் இணைந்து விஷ்ணு அறநெறி பாடசாலை என்கின்ற ஒரு அறநெறி பாடசாலையை ஆரம்பித்து 300க்கும் மேற்பட்ட மாணவர்களை அந்த பாடசாலை இணைத்து இன்று வரை சிறந்த ஒரு பாடசாலை இந்த பிரதேசத்திலே சிறந்த ஒரு அறநெறி பாடசாலையாக வழங்கி கொண்டு வருகின்றது. எங்களுடைய மாணவர்கள் கலைத்தாள நிகழ்விலே தேசிய மட்டம் வரை போய் முதலிடங்களை பெற்றிருக்கின்றார்கள். அதேபோல இந்த பகுதியில் ஒவ்வொரு பாடசாலையும் குறித்த அளவு சிறிய மாணவர் தொகையை கொண்டு இயங்குவதனால நாங்கள் இந்த எமது பிரதேசத்தில் இருக்கின்ற சைவநெறி கழகத்தில் இணைப்பாளராக இருக்கின்ற ஸ்ரீ கிருஷ்ணன் எங்களுடைய அதிபர் எமது பிரதேசத்தில் உள்ள பாடசாலைகளை 10 பாடசாலைகளை தெரிவு செய்து இந்த பாடசாலையில் உள்ள மாணவர்களை 2-3 பாடசாலைகளை இணைத்து இந்த மாணிக்கவாசகர் அறநெறி பாடசாலை ஆரம்பித்து ஒழுக்க சிந்தனைகளும் அது மட்டுமல்லாது சனிக்கிழமைகளில் ஆரம்ப பாடசாலை மாணவர்கள் இப்ப என்னன்னு சொன்னால் இந்த பரீட்சைக்கு வழிகாட்டியாகும். சமூக செயற்பாட்டாளராகவும் இருக்கக்கூடிய இன்றைய நாள் தான் உண்மையில அன்புக்குரிய அண்ணன் மயாசிரன் அவர்களை சந்திக்க கிடைச்சது. அவரை பற்றிய அந்த பின்னணிகளை கேட்டபோது மன மகிழ்ச்சி, மன நிறைவு. எங்களுடைய சமூகத்துக்கானவர்கள், சமூக நலனை விரும்புகிறவர்கள் உண்மையாக இந்த சமூகம் பட்ட இன்னல்கள், துன்பங்கள், துயரங்களை எல்லாம் மனசில் வச்சு கொண்டு சேவை செய்கிறார்கள். அரசியல் பிரதிநிதிகளாக வரணும் பண்ணுறதுல மிக பிரதானமாக இருக்கிறவர்கள் நானும் ஒருத்தர். அந்த வகையில் அவர் இந்த பிரதேசத்தில் உங்களுடைய ஒரு அரசியல் பிரதிநிதியாக நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. தொடர்ந்து அவர்கள் ஆதரவு கொடுக்க கேட்டுக்கொண்டு அடுத்தபடியாக அவர் உரையாற்றுவதற்கு அன்போடு வாரி. இலங்கை சைவநெறி நிகழ்வுக்கும் மிகவும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற எமது ஸ்ரீகிருஷ்ணா அதிபர் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அதே மாதிரி எமது பாடசாலையின் கண்ணபுரம் பாடசாலையின் அதிபர் அவர்களுக்கும் மற்றும் புதுமாரிக்கோடை அதிபர் அவர்கள் மற்றும் விளாந்தோட்டம் அதிபர் அவர்களுக்கும் மற்றும் எமது மாணவ செல்வங்கள், பெற்றோர்கள் மற்றும் ஏனைய எமது கழகத்தின் உறுப்பினர்கள், விளையாட்டுக் கழகத்தின் உறுப்பினர்கள் மற்றும் கிராமாவதி சங்கத்தின்
உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தை மிகவும் மகிழ்ச்சியான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏனென்று சொன்னால் எமது வட்டாரமானது மிகவும் பின்தங்கிய ஒரு கிராம மட்டங்கள். அந்த வகையில் இந்த ஒரு சைவ நிறைய எமது கிராமத்துக்கு கொண்டு வர்றதுக்கு மிகவும் ஊண்டுகோலாக இருந்த எமது வித்தியாலய அதிபர். ஏனென்று சொன்னால் எனக்கு தெரிந்த அளவுக்கு எத்தனை வருடங்கள் கழித்தும் இப்படியான ஒரு நிகழ்வுகள் இந்த பாடசாலையில் நடைபெறவில்லை. அந்த வகையில் எமது பாடசாலைக்கு இந்த அதிபர் கிடைத்தது எமக்கு கிடைத்த ஒரு மிகவும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு விடயம். அந்த வகையில் அதுக்கு உதவியாக அதிபரின் துணையோடு எமது சைவநெறி கழகத்தின் அமைப்பாளர்கள் அதை இயக்கிக் கொண்டிருக்கின்ற ஸ்ரீகிருஷ்ணா அதிபர் மற்றும் எமது வேதனையா அவர்களுக்கும் அவர்களும் உண்மையிலே இந்த கிராமங்களை பார்வையிட்டு இந்த நிகழ்வை நடத்துவதென்றது சும்மா சாதாரண விடயங்கள் அல்ல. ஏனென்றால் எமது இப்படியான ஒரு சைவ நிலை வளர வேண்டும் என்று சொன்னால் எமது கிராம மட்டங்களுக்கு மிகவும் அவசியமானதுண்டு. ஏனென்று சொன்னால் எமது கிராமங்களில் நாங்கள் அடிப்படை பழக்க வழக்கமாக மிகவும் முக்கியமானது எமது சைவ நெறியை நாங்கள் எந்த அளவுக்கு வளர்த்து கொண்டிருக்கின்றோமோ அந்த வகையில் எமது கிராமங்கள் முன்னேறும். ஏனென்று சொன்னால் முன்னைய காலங்களில் இப்போ நாங்கள் படிக்கிற டைமில் எங்களுக்கு சைவம் அதாவது கோயிலுக்கு போகிற அந்த இப்படியான விடயங்கள் தான் எங்களுக்கு தெரியும். ஆனால் உங்களோட காலத்தில் இப்படியான ஒரு பாடசாலைகளும் இந்த வகுப்புகளை கொடுத்து உங்களோட அந்த சைவத்தை வளர்ப்பதற்காக அரும்பாடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்ற வகையிலையும் மிகவும் சந்தோஷப்பட்டு நீ வருகின்ற காலங்களிலையும் இதை நாங்கள் இன்னும் என்ன தேவைகளை இந்த பாடசாலை மாணவர்களுக்கு பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதை நானும் அறிந்து கொண்டு சில உங்களுக்கு தேவையான தேவைப்படுற நிகழ்வுகள் எங்களை பாடசாலை அதிபர் கேட்கின்ற வேலைகளை நான் இந்த பாடசாலைகளுக்கு உதவிகளை செய்வேன் என்றும் அது மாத்திரமில்லை உண்மையில் எங்களை இந்த இப்படியான நிகழ்வுகள் வேண்டும். இது இன்னும் நீண்ட காலமாக எமது வரும் சங்கதிகள் மேற்கொண்டு இந்த சைவநெறியை கற்று முன்னுண்டிய கிராமங்களாக எமது கிராமங்கள் வர வேண்டும் என்று இந்த வாய்ப்பு எனக்கு தந்தமைக்கு கேட்டு நன்றி தெரிவித்துக் கொண்டு நன்றி வணக்கம். அபாய நம்ம என சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை என்பது ஆன்றோர்களது வாக்கு. அந்த வரிசையிலே இன்றைய தினம் இந்த மண்டூர் 36 இந்த பிரதேசத்திலே அறநெறி கல்வியையும் அதே போன்றோ மாணவர்களுக்கான கல்வி செயற்பாடுகளையும் தொடங்குவதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள் கதாநாயகர்களாக வீற்றிருக்கின்ற மாணவ செல்வங்கள் அனைவரையும் விழித்தவனாக இந்த நிகழ்வினை சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்த எமது வித்தியாலயத்தினுடைய அதிபர் தயாளன் சார் அவர்களுக்கும் அதே போன்று புது முன்மாரிச்சோலையினுடைய அதிபர் நண்பர் அவர்களுக்கும் அதே போன்று விளாந்தோட்டத்தில் இருந்து வருகை தந்திருக்கின்ற ஆசிரியர் அவர்களுக்கும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற எமது பெற்றோர்களுக்கும் ஏனைய சமூக அமைப்புகளினுடைய தலைவர் செயலாளர் உட்பட அனைவருக்கும் அன்புக்கினிய மாணவ செல்வங்களுக்கு மீண்டும் ஒரு முறை விழித்தவனாக கூறிக்கொண்டு உங்களிடம் சில விடயங்களை நான் பேசலாம் என நினைக்கின்றேன். சைவ நெறிக்கழகமானது இலங்கையிலே சுமாராக 5-6 வருட காலங்களுக்கு முன்னர் அமைக்கப்பட்டு பொதுவாக இலங்கையில் இருக்கின்ற 9 மாகாணங்களிலும் தங்களுடைய சேவை இதனை வழங்கி கொண்டிருக்கின்ற ஒரு சமய பற்றுள்ள ஒரு நிறுவனமாக ஒரு அமைப்பாக செயற்படுவதையிட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த வரிசையிலே இன்றைய தினமும் உங்களுடைய பிரதேசத்திற்கு இந்த அறநெறி கல்வியையும் அதே போன்றோ தரம் 1, தரம் 2, 3, 4, 5 ஆகிய வகுப்புகளுக்கான மேலதிக கற்றல் செயற்பாடுகளின் ஊடாக புலமை பரிசில் பரீட்சையினை மையமாக கொண்டு அவர்களுடைய அறிவு திறன் மனப்பாங்கு விருத்தியை நோக்கமாக கொண்டு எமது சைவநெறி கழகமானது இன்று உங்கள் மத்தியிலே இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்திருக்கின்றது. உண்மையிலே இந்த சைவநெறி கழகமானது தென் மாகாணம் அதே போன்று மத்திய மாகாணம் வடமாகாணம் போன்ற பல மாகாணங்களிலே
இந்த கல்வியானது இவர்களுடைய பணியானது மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. கிழக்கு மாகாணத்திலே முதன்முறையாக கடந்த வாரம் மகளூர் பிரதேசங்களிலே 3 பாடசாலைகளிலே இந்த கல்வியை அவர்கள் ஆரம்பித்து வைத்திருக்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து இந்த கிழமை இந்த வாரம் இந்த பாடசாலையிலே இருக்கின்ற 3 பாடசாலைகளை ஒருமித்து இந்த கல்வியை மேம்படுத்துவதற்காக முன்வந்தமையிட்டு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த வகையிலே அது மாத்திரமல்ல, மட்டக்களப்பு மாவட்டத்திலே கிழக்கு மாகாணத்திலே கழுதாவளை பிள்ளையார் ஆலயத்திலே உயர் பரீட்சைகளுக்காக உயர் போட்டி பரீட்சைகளுக்காக SLE, AS, அதே போன்று SLES, அதே போன்று ஏனைய ஆசிரியர் பரீட்சைகள், ஏனைய ஒட்டுமொத்த பரீட்சைகளுக்குமான ஒரு இலவசமான கல்வி செயற்பாடுகளை கழுதாவளை பிள்ளையார் ஆலயத்திலே அந்த மண்டபத்திலே ஒவ்வொரு கிழமையும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதன் அடுத்து அங்கமாக எமது பிரதேசத்திலேயும் இவ்வாறான அறநெறி கல்வியையும் அதே போன்று மாணவர்களுக்கான மேலதிக வகுப்புகளின் ஊடாக மாணவருடைய உள ஆற்றலையும் கற்றல் விருத்தியையும் மேம்படுத்தும் நோக்கோடு எமது அறநெறி எமது சைவநெறி கழகமானது இவ்வாறான செயற்பாடுகளை மேற்கொண்டிருக்கின்றது. அதாவது சூரன் பெருமானார் உடைய கல்வி செயற்பாட்டு குழுவும் அதே போன்று அருணாசல தேசிகர் சிகாமணி அவர்களுடைய அறநெறி செயற்குழுவும் எங்களோடு இணைந்து இந்த இரு அமைப்புகளும் எங்களோடு இணைந்து சைவநெறி கழகத்தோடு இந்த சமய பணியையும் அதே போன்று கல்வி பணியையும் மேற்கொண்டு வருகின்றது. உண்மையிலே எமது கல்வி பணியின் ஊடாக அறநெறி பணியின் ஊடாக ஒட்டுமொத்த மாணவ செல்வங்களும் தங்களுடைய அறநெறி தவறாத நல்ல விழுமிய பண்புள்ள மாணவ செல்வங்களை உருவாக்குவதும் அதே போன்று மேலதிக வகுப்புகளின் ஊடாக மாணவர்களுடைய கற்றல் விருத்தியை மேம்படுத்துவதுமே இந்த சைவநெறி கழகத்தினுடைய ஒரு தனிச்சிறப்பாக அமைந்திருக்கின்றது. அந்த வரிசையிலே எமது இந்த பிரதேசத்திலே பின்தங்கிய மாணவர்கள் பல்வேறு இன்னல்கள் துன்பங்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எமது மாணவ செல்வங்களுடைய சமய அறிவையும் விழுமிய கல்வியையும் மனித மேம்பாட்டு கல்வியையும் மேம்படுத்தும் முகமாகவும் அதே போன்று மாணவர்களுடைய தரம் 2, 3, 4, 5 ஆகிய வகுப்புகளினுடைய மேலதிக கற்றல் செயற்பாடுகளின் ஊடாகவும் இந்த பிரதேசத்திலே வாழ்கின்ற மாணவ செல்வங்களுடைய ஒட்டுமொத்த அறிவையும் அவருடைய பண்பாட்டையும் நாங்கள் மேலோங்க செய்ய வேண்டும் என்பதற்காகவே இந்த சூரன் பெருமானார் கல்வி செயற்பாட்டு குழுவும் அதே போல அருணாசல தேசிக மணியாருடைய அறநெறி செயற்பாட்டு குழுவும் இணைந்து இந்த பணியினை ஆற்றிக் கொண்டிருக்கின்றது. உண்மையிலே உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு பெரிய ஒரு வாய்ப்பாகவே இதனை கருதுகின்றேன். அன்புக்குரிய பெற்றோர்களே, மாணவ செல்வங்களே, உங்களுடைய அறிவையும் ஆளுமை விருத்தியையும் மேம்படுத்துவதற்கு நிச்சயமாக மாணவர்களாகிய நீங்கள் ஒன்றுபட்டு செயற்பட வேண்டும். எங்களால் ஏழை மாணவர்களுக்கு இருக்க வேண்டிய ஒரே ஒரு விடயம் என்னென்று சொன்னால், இந்த சரஸ்வதி தேவியினால் ஆளப்படுகின்ற கல்வியை நாங்கள் கற்றே ஆக வேண்டும். ஆகவே இவ்வாறு செயற்படுகின்ற பொழுது எங்களுடைய எதிர்காலத்திலே நல்ல மாணவ சமூகமாகவும் நல்ல பிரஜைகளை உருவாக்குவதற்கும் அதே போன்று கல்வியிலே சிறந்த மாணவர்களை நாங்கள் உருவாக்குவதற்கும் பெரும் வாய்ப்பாக அமையும். ஆகவே இந்த சைவநெறி கழகமானது கொழும்பிலே தலைநகரத்திலே தங்களுடைய தலைமை பீடத்தை மையமாக கொண்டும் இலங்கை பூராகவும் 9 மாகாணங்களிலும் இந்த சமயத்தை எங்களுடைய இந்து சமய பண்பாட்டம்சங்களை இந்து சமய வழக்காறுகளை வழிபாட்டு முறைகளை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். அதனூடாக எங்களுடைய சமய கலாச்சார பண்பாட்டு அம்சங்களை பேணுவதன் ஊடாகவே எங்களுடைய சமூகத்தை நல்ல நிலைக்கு கொண்டு செல்ல முடியும் என்ற நல்ல நோக்கோடு இந்த அருணாசல தேசிய மணியாருடைய செயற்குழுவானது செயற்பட்டு வருகின்றது. அவர்களுடைய பணி ஊடாகவே தான் இன்றும் இந்த பிரதேசத்திலே மாணிக்க வாசகர் என்ற பெயரிலே ஒரு அறநெறி பாடசாலையை உருவாக்கி இந்த பிரதேச வாழ் மக்களுடைய விழுமிய பண்புகளை அதே போன்று சமய பண்புகளை சமய அறிவுகளை மேம்படுத்தும் நோக்கோடு இந்த செயற்பாடானது இன்றும் உத்தியபூர்வமாக ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. ஆகவே அதனைத் தொடர்ந்து இந்த
மாணவர்களுடைய அறிவு திறன் மனப்பாங்கு என்பவற்றை கருத்தில் கொண்டு இந்த மாணவர்களுடைய மேலதிக கற்றல் செயற்பாடுகளையும் நாங்கள் செயற்படுத்துவதற்காக தீர்மானித்திருக்கின்றோம். ஆகவே அன்புக்குரிய பெற்றோர்களே, உங்களுடைய பிள்ளைகளை இந்த இரு வகுப்பிற்கும் நீங்கள் அனுப்புவதன் ஊடாக உங்களுடைய பிள்ளைகளை ஒரு சிறந்த பிள்ளைகளாக, சிறந்த சமூகமாக, சிறந்த நட்பு பண்புள்ள பிரஜைகளாக உருவாக்க முடியும். ஆகவே சமய கல்வி என்பது மிக முக்கியமானது. தங்களுடைய பிள்ளைகள் கல்வியினால் உயர்ந்து ஒரு டாக்டர், இல்லை என்று சொன்னால் ஒரு மருத்துவர், அதே போன்று என்ஜினியர், அதே போன்று ஏனைய அரசு தொழிலிலே ஒரு உருவாகுகின்ற அரசு தொழில் வகிக்கின்ற உயர் உத்தியோகஸ்தராக இருந்தாலும் பண்பாடு, நல்ல பண்பாடு, ஒழுக்கம், கலாச்சாரம் இல்லை என்று சொன்னால் அவர் அந்த தொழிலுக்கே அது ஒரு பொருத்தமில்லாத விடயமாக அமையும். ஆகவே நல்ல விழுமிய பண்புகளோடு, நல்ல அறிவு ஆற்றலோடு உருவாகின்ற நல்ல பிரஜைதான் அவர் எதிர்காலத்திலே நல்லொரு பதவிக்கு வந்தாலும் தன்னுடைய தொழில் பதவியை தக்க வைத்து கொள்வதோடு மாத்திரமல்லாமல் மனித நேயத்தோடும் மனித பண்பாடுகளோடும் வாழக்கூடிய, தொழில் செய்யக்கூடிய நல்லொரு ஆளுமை பண்புகளை உருவாக்க முடியும்.